பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன். சரி, வந்து நான் கேட்டுட்டு அந்த இதுவும் ஒன்றும் ரிசல்ட் எது என்ன ஆச்சு? அது ரிசல்ட் வச்சா அது எதுவும் இல்லை தான் சார். எதுவும் இல்லை வந்துச்சு சார். அந்த மருந்து மாரி ஒன்று கலந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த ரிப்போர்ட் வந்துருச்சு கூட. அது என்ன கலந்துருக்கு, யார் கலந்தாங்கன்றது இருக்குல்ல. அதில் வந்து எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க? அது யார் கலந்தாங்கன்றது நம்ம கேமரா தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த மருந்து மாரி இருக்கிறதுல வந்து அந்த பிளேஸில் போட்டு இருக்கிறது வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை தவிர வேற யாரும் வர வாய்ப்பு. அதுதான் நம்ம அப்படி யூகமாக சொல்ல முடியாது. இல்லை இல்லை, அது வேற யாரும் வர வாய்ப்பு. அன்னைக்கும் அதுவும் ஆரஞ்சு அலர்ட்டு நல்லா மழை பெய்துக்கிட்டே இருக்கு. மழை பெய்து அன்னைக்கும் ஆரஞ்சு அலர்ட்டா? ஆமாம், அன்னைக்கும் ஆரஞ்சு அலர்ட்டு. அன்னைக்கு தண்ணி பிடிக்கிறப்ப தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. தண்ணி வந்து ஊரில் உள்ளவங்க அந்த பக்கம் கேமரா இல்லைன்னு தான் நம்ம மாற்ற சொன்னோம். ஊரில் தண்ணி தட்டுப்பாடு எல்லா இடத்துலையும் இருக்கும். எங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு இருக்காது. நாங்கள் வெளியே போய் எந்த வேலையும் செய்கிறது இல்லை. அதை வந்து கெடுக்கிறதுக்கு தான் அந்த வேலை. டிடெக்ஷன் பாய்சன் தான் வந்துருச்சு. இருந்தாலும் அதை நம்ம அனலைஸ் பண்ணோம். நம்ம கொடுத்தோம்ல ஐட்டம் 1 2 3 எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சது. இல்லை எதுவுமே பாய்சன் இல்லைன்னா கெமிக்கல் எக்ஸாம்பிள். அப்பவும் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல. குடிக்கிற தண்ணியில் அவங்க ஏதோ ஒன்று போட்டுட்டு நான் போடலன்னா நம்ம அப்போ டெய்லி பயந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் டெஸ்ட் கொடுத்துட்டா இருக்க முடியும். நம்ம அதை கரெக்டாக பார்ப்போம். அதை சரியா வீடியோ நான் வீட்டில் தான் கரெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாள் வீட்டு வந்து பார்த்தா வீடு மற்ற வீட்டிலேருந்து உள்ளே வர மாதிரி பக்கத்துல இருந்து குதிக்கலாம் பக்கத்தில் கேப் இருக்கும். என்னமா உள்ளே இறங்குற மாதிரி இல்லை. ஆணியெல்லாம் வச்சிருக்கோம் உள்ள வந்துட்டு இருந்தனால ஆணியெல்லாம் வச்சிருக்கோம் சுற்றி. சரி மாடியிலே சரி, வச்சிருக்கோம். நான் ஒரு நாளைக்கு வந்து பார்க்கலாம். வந்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு அது புரியுதா? சரி, ஓகே ஓகே. அதில் பக்கத்து மாடியிலேருந்து இங்கே போட்டதாக தான் ப்ரூஃப். வேறு யாரும் அங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி. அது அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே நாங்கள் எடுத்து வச்ச சாம்பிள் தான் கொடுத்தோம். அப்போ அவங்களே ஒரு சந்தேகப்பட்டாங்க, நீங்களே எடுத்து வச்சு கொடுத்தா அது எப்படி? அது எடுக்க மாட்டாங்க. நீ அந்த ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து கலெக்ட் பண்ணி அவங்களே எடுத்தாக்கா அது அது நம்ம கொடுக்குறதுல நீங்கள் ஊற்றி வச்சுக்கா அப்படி ஒரு டவுட். போலீஸ் கொடுக்க எடுக்க மாட்டாங்க. ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களா சீனில் வந்து அவங்க பார்த்துட்டு அவங்களா சொல்றதெல்லாம் அவங்களா கலெக்ட் பண்ணி அதுதான் உடனடியாக நம்ம கொடுக்க வாங்க மாட்டாங்க. உடனடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கல. சரி, அது லேட் ஆகிடுது. சரி, மழை பெய்துட்டே இருந்ததுனால எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து கொடுத்து அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்தோம். அதுலேயும் கூட ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன தவிர அது என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னு தெரில. சரி, இதுதான் உங்களுக்கு பேசிக் ஸ்டார்டிங் ப்ராப்ளம். ஸ்டார்டிங் வந்து 2018க்கு முன்னாடியே பெட்டிஷன் என்ன பிரச்சனை?